Class 6 Surya Kiran book la lesson 15 Romanchak Khel thrilling or adventurous sports. யூஸ்வலாக உள்ள கேம்ஸு ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், ஹாக்கி இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இது வந்து நம்ம இந்த லெசனில் த்ரில்லிங் ஆர் அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மெயின்லி விச் இஸ் டன் ஆன் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர், டெரெஸ்ட்ரியல், அக்வாட்டிக் அண்ட் ஏரியல் ஸ்போர்ட்ஸு. पाठ प्रस्तावना इंट्रोडक्शन टू द लेसन. आप कौन से खेल खेलते हैं? நீங்கள் என்னென்னலாம் गेम्स விளையாடுவீங்க? खेल कितने तरह के होते हैं? हाउ मेनी टाइप्स ऑफ स्पोर्ट्स आर देयर? स्वस्थ जीवन के लिए खेल आवश्यक है. फॉर द हेल्थी लाइफ स्पोर्ट्स इज नेसेसरी. यदि खेलों के साथ रोमांच, साहस और प्रकृति का संसर्ग जुड़ जाए तो फिर बात ही क्या है. இஃப் ஸ்போர்ட்ஸ் கூட சேர்ந்து கூடவே த்ரில்லர், அட்வென்ச்சர், அப்புறம் இயற்கை அதுவும் கலந்துருச்சுன்னா அப்புறம் விஷயமே तनी தான். पहाड़ों, नदियों और आकाश को समीप से जानने की लालसा ने कई साहसिक एवं उमंग भरे खेलों को जन्म दिया है. மவுண்டெயின்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஸ்கையை வந்து கிட்ட இருந்து பார்க்கறதுக்காக அந்த டிசையர், அந்த ஆசை தான் இட் கேவ் பர்த் டு மெனி அட்வென்ச்சரஸ் அண்ட் எக்ஸைட்டிங் ஸ்போர்ட்ஸ். धरती, हवा और पानी तीनों जगह खेले जा सकते हैं ये खेल. These sports can be played in all the three places, land, air and water. जरूरत है केवल उमंग, जिज्ञासा एवं ऊर्जा की. All that we need is enthusiasm, curiosity and energy. ये खेल मुख्यतः 3 प्रकार के होते हैं: स्थलीय खेल, जलीय खेल तथा हवाई खेल. These sports are mainly of 3 types: terrestrial, aquatic and aerial. The one played on land, water and air. स्थलीय खेल, terrestrial sports. Some thrilling games which are played on land வந்து பத்தாரோஹன், ட்ரெக்கிங். இது வந்து ஹில்லி ஏரியாஸில் நம்ம ட்ரெக்கிங் போவோம். பர்வத்தாரோகன்னா மவுண்டனேரிங், மோஸ்ட்டாக வந்து ஹையஸ்ட் பீக், அந்த மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட் அந்த மாதிரி உள்ள இதுலலாம் இதில் போவாங்க, மவுண்டனேரிங் பண்ணுவாங்க. இட் நீட்ஸ் ப்ராப்பர் ட்ரைனிங். ஸ்கீயிங் நமக்கே தெரியும், ஸ்னோவில் ஸ்கீயிங் ஷூஸ் மாட்டிட்டு இது பண்ணுவாங்க. स्थलीय खेल टेरेस्ट्रियल स्पोर्ट्स. पत्तारोहण फर्स्ट ट्रेकिंग. स्थलीय खेलों में पत्तारोहण साहसिक पर्यटन का एक हिस्सा है. டெரெஸ்ட்ரியல் கேம்ஸில் பத்தாரோஹன் அதாவது ட்ரெக்கிங் வந்து இட்ஸ் அன் அட்வென்ச்சரஸ் டூரிசம், அதோட ஒரு பார்ட். पत्तारोहण से प्रकृति के साथ सीधा संपर्क स्थापित हो जाता है. ट्रेकिंगनाல नेचर கூட நம்ம டைரக்ட் कांटेक्ट एस्टैब्लिश பண்ண முடியும். पहले जब यातायात के अधिक साधन उपलब्ध नहीं थे, लोग पैदल यात्राएं करके प्रकृति के कण कण से परिचय प्राप्त कर लेते थे. ஃபர்ஸ்ட் எல்லாம் மெனி மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து இல்லாதப்போ, when it was not available, அதாவது பஸ்ஸு, கார், ட்ரெயின் அந்த மாதிரி மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அவ்வளோவா இல்லாதப்போ பீப்புள் யூஸ் டு ட்ராவல் பை ஃபுட். நடந்து தான் எல்லாமே போய் நேச்சரோட இரண்டரை கலந்துருவாங்க, அதாவது நேச்சரை அனுபவித்து அவங்க வாட்டு நடந்து போவாங்க. ஸோ தே கெட் யூஸ் டு எவ்ரி பார்ட்டிकल ऑफ द नेचर. आज की सुविधापूर्ण जिंदगी में पत्तारोहण इतना कम हो गया है कि लोग उसे एक क्रीड़ा या शौक के रूप में स्वीकार कर रहे हैं. இப்போ உள்ள கன்வீனியன்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி ஆயிடுச்சுன்னா, ட்ரெக்கிங் வந்து அவ்வளோ கம்மி ஆயிடுச்சு. அதை வந்து இப்போ மக்கள் கேம், ஒரு ஸ்போர்ட்ஸ் அல்லது ஹாபிங்கிற மாதிரி அதை ஆக்கிட்டாங்க. யூஸ்வலாக ஃபர்ஸ்டெல்லாம் ட்ரெக்கிங்கிறது டெய்லி ரொட்டீன் மாதிரி அவங்க நடந்து தான் போயிட்டு இருந்தவங்க. இப்போ நிறைய மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் வந்துட்டோன்னா கன்வீனியன்ட் லைஃப்னால இட் ஹஸ் பிகம் அன் ஹாபி ட்ரெக்கிங். उत्तरी भारत की धरती पत्तारोहियों के लिए आदर्श एवं रोमांचकारी है. नॉर्थ इंडियाவோட லேண்ட் வந்து இட்ஸ் ஐடிयल एंड थ्रिलिंग फॉर ट्रेकर्स. यहाँ पत्तारोहण के कई सुरम्य पथ हैं जिन पर प्रतिवर्ष भारी संख्या में उत्साही लोग ट्रेकिंग करते हैं. இங்கே ட்ரெக்கிங்காக நிறைய பியூட்டிஃபுல் வேஸ்லாம் இருக்குது, வழிகள்லாம் இருக்குது. ஆன் விச் எவ்ரி இயர் enthusiastic people வந்து they go for trekking in large numbers. जिनमें से मुख्य हैं, அதில் மெயினாக வந்து 4 trekking paths. All these 4 trekking paths are in உத்தரகாண்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. கேதார்நாத் வாசுகி தால் இது ஒரு ட்ரெக்கிங் பாத். செகண்ட் பாத் வந்து கங்கோத்ரி
via Nandavan to Tapovan, Joshimath via Govind Ghat to Hemakund. Fourth, Tava Ghat via Pangu to Narayan Ashram, Adi, etc. पिंडारी ग्लेशियर, मिलम ग्लेशियर, कफनी ग्लेशियर, ओम पर्वत आदि अनेक ऐसे स्थान हैं जहां पतारोहण का भरपूर आनंद लिया जा सकता है. இதுல நிறைய பிண்டாரி கிளேஷியர், மிலம் கிளேஷியர், கஃபனி கிளேஷியர், ஓம் மவுண்டன், இதெல்லாம் நிறைய பிளேசஸ். ஆல் தீஸ் பிளேசஸ் ஆர் இன் உத்தரகாண்ட். இந்த பிளேசஸ்லாம் வி கேன் கெயின் so much of happiness by doing trekking. अपने आसपास के क्षेत्रों में पतारोहण का कार्यक्रम हम बड़ी आसानी से बना सकते हैं. நம்ம பக்கத்திலே நெய்பரிங் ஏரியாலே நம்ம ட்ரெக்கிங் ஈஸியா ஷெட்யூல் பண்ணி we can make it easy. லைக் இவ்வளோ ஹிமாலயாஸ் வரைக்கும் போகணும்னே இல்லை, பக்கத்திலே வந்து ட்ரெக்கிங் ஸ்பாட்ஸ் நிறைய உண்டு எல்லாருக்கும் பக்கத்துலேயுமே. कुछ उत्साही साथियों को तैयार करके जरूरत का सामान, गर्म कपड़े, छड़ी, नोटबुक आदि साथ ले पतारोहण पर जाकर देखिए. हर कदम पर नया रोमांच आपको निर्भीक, साहसी और जीवंत बना देगा. நீங்க ஜஸ்ட் ஆல் தட் யூ ஹாவ் டு டூ இஸ் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸை வந்து உங்க கூட சேர்த்து கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் நெசசரி திங்ஸ் என்னென்னலாம், வார்ம் க்ளோத்ஸ், குளிருக்காக வார்ம் க்ளோத்ஸ், ஸ்டிக், நடக்கிறதுக்கு அந்த ஸ்டிக் வச்சு நடப்பாங்கல்ல ட்ரெக்கிங் போகும்போது அதுக்கு, அதுக்கப்புறம் நோட் புக்கு எக்ஸெட்ரா, இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க ட்ரெக்கிங்க்கு போங்க. யூ கோ அண்ட் சி எவ்ரி ஸ்டெப்ல உங்களுக்கு புது ஒரு அனுபவம், த்ரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூ வில் மேக் அ ஃபியர்லெஸ், அட்வென்ச்சரஸ் அண்ட் லைவ்லி ஒரு டிராவல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது. பர்வதாரோஹன், மவுண்டனியரிங், இதுவும் ஒரு ஸ்தலிய கேல், அதாவது டெரஸ்ட்ரியல் கேம் அண்ட் रोमांचक खेल ऑल्सो, थ्रिलिंग गेम ऑल्सो. दुर्गम पर्वत शिखरों पर चढ़ना पर्वतारोहण है. इनएक्सेसिबल माउंटेन पीक्स, அதில் ஏறுறது தான் மவுண்டனியரிங். யூஸ்வலாக பத்தாரோஹன் இருக்குல்ல, அது ட்ரெக்கிங்கு, அது வந்து யூஸ்வலாக வழிகள் இருக்கும் நம்ம நடந்து போகிற மாதிரி, அதனால ஈஸியாக ட்ரெக்கிங் யார் வேணால் போகலாம். ஆனால் இது அப்படி கிடையாது, மவுண்டனியரிங் அப்படி கிடையாது. இதுக்கெல்லாம் ரூட் எல்லாம் கிடையாது. இன்அக்சசிபிள் மவுண்டன் பீக், அவ்வளோ உச்சி மவுண்டன் இது. ஸோ அதில் ரூட்டெல்லாம் இல்லாமல் எந்த வழியும் இருக்காது. चट्टानों पर चढ़ने के लिए दक्षता, कौशल, तत्परता, सजगता और साहस की आवश्यकता होती है. இந்த ராக்ஸ்ல கிளைம் பண்றதுக்காக எஃபிஷியன்சி, ஸ்கில், குவிக்னஸ், அலர்ட்னஸ், அப்புறம் கரேஜ் எல்லாமே தேவைப்படுது. पर्वतारोहण के लिए पर्वतारोहण संस्थान से प्रशिक्षण लेना अनिवार्य है. மவுண்டனியரிங்காக மவுண்டனியரிங் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறது கண்டிப்பா இட்ஸ் நீடட், நெசசரி. नेहरू पर्वतारोहण संस्थान और नैनीताल माउंटेनियरिंग क्लब जैसे कई अन्य संस्थान भी शिलारोहण तथा पर्वतारोहण का प्रशिक्षण देते हैं. नेहरू पर्वतारोहण इंस्टीट्यूट அண்ட் நைனிடால் மவுண்டனியரிங் கிளப், இது ரெண்டும் இது மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு which give training for both rock climbing and mountaineering. शिखरों पर आरोहण के लिए उचित समय का चुनाव करके पथ प्रदर्शक के निर्देशानुसार आवश्यक सामान, पिट्टू, स्लीपिंग बैग, धूप का चश्मा, प्राथमिक चिकित्सा का सामान, ट्रैकिंग के जूते, नोटबुक, गाइड मैप आदि साथ ले जाना न भूले. So for all that you need is first அந்த பீக்ல ஏறுறதுக்காக கரெக்டாக ஆப்ட் டைம் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். அதாவது ரொம்ப இந்த பனி பெய்யும் போது அப்போல்லாம் கண்டிப்பாக ஏற முடியாது. ஸோ யூ ஹாவ் டு சூஸ் ஏ ப்ராப்பர் டைம். சூஸ் பண்ணிட்டு கைடு நம்ம கூட வந்து நமக்கு கைட் பண்ணுறது அவங்க ஒருத்தர் வருவார்ல, ஸோ அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நெசசரி திங்ஸு, பேக் பேக், ஸ்லீப்பிங் பேக், அப்புறம் சன்கிளாஸு, ஃபர்ஸ்ட் எய்டு திங்ஸு, அப்புறம் ட்ரெக்கிங் ஷூஸ், நோட் புக், அப்புறம் கைடு மேப், இதெல்லாம் எடுத்துகிட்டு போக மறக்கக்கூடாது. मार्ग की कठिनाइयों को जीवन के नए अनुभव मानकर डायरी में संजो ले. ஸோ வழியில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும், அதெல்லாம் நீங்கள் லைஃபோட நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணி உங்கள் டைரியில் நீங்கள் எழுதி செரிஷ் பண்ணிக்கோங்க. फिर देखिए दुर्गम चोटियों पर पहुंचते पहुंचते आपकी
थकान किस प्रकार आनंद और ऊर्जा में बदल जाती है. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க அந்த மவுண்டன் இன்ஆக்சசிபிள் மவுண்டன் பீக்ஸில் நீங்கள் ரீச் ஆன பிறகு பாருங்க உங்கள் டயர்ட்னஸ்லாம் எப்படி வந்து சந்தோஷமாகவும் எனர்ஜியாகவும் மாறுதுங்கிறது பின்னாடி பாருங்க. पर्वतारोहण में केवल व्यक्तिगत आनंद ही प्राप्त नहीं होता वरन ऊंची चोटियों पर विजय प्राप्त करने वाले पर्वतारोहियों को मान सम्मान ख्याति एवं देश का नाम उज्जवल करने का पुनीत गौरव भी मिलता है. ஸோ மவுண்டனியரிங்கில் ஒன்லி பர்சனல் ஹாப்பினஸ் மட்டும் கிடைக்காது நமக்கு, ரதர் அந்த ஹை பீக்கில் நம்ம ஏறி விக்ட்ரி கெயின் பண்ணோன்னா அந்த மவுண்டனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் மரியாதை கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ஃபேம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேசத்தோட பெருமையும் அவங்க நம்ம தேசத்தோட நம்ம நாட்டோட பேரை வந்து நிலைநிறுத்தினதுக்கான அந்த கௌரவம் நமக்கு கிடைக்கும். स्कीइंग स्थलीय साहसिक खेलों में स्कीइंग सबसे अधिक लोकप्रिय खेल है. टेरेस्ट्रियल एडवेंचरस स्पोर्ट्स ला स्कीइंग इज मोस्ट पॉपुलर स्पोर्ट. जोशीमठ के निकट स्थित औली का मैदान स्कीइंग का विश्व प्रसिद्ध स्थान है. ஜோஷிமட்டுங்கிறது எ டவுன் இன் உத்தரகாண்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற औलीங்கிற பிளேஸ் தான் வேர்ல்டு ஃபேமஸ் பிளேஸ் ஃபார் ஸ்கீயிங். बर्फ से भरी यह ढलान दुनिया भर के साहसी खिलाड़ियों के लिए आनंद और उल्लास भरी क्रीड़ाओं के द्वार खोल देती है. In the snow-filled in the औलीங்கிற place, it opens a door of happiness and fun-filled games for all the adventurous players around the world. इस खेल में भाग लेने के लिए आवश्यकता होती है. இந்த ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு all the things you need are ski runner, binding, skiing shoes, ice stick, बर्फ में पहना जाने वाला चश्मा, दस्ताने व monkey cap. things வந்து என்னென்னலாம் you need ski runner, binding, skiing shoes, ice stick, அப்புறம் glasses that you wear in snow, gloves and monkey cap. बर्फ में फिसलने, कूदने और अपार सौंदर्य को अपने में समेटने का यह सुनहरा अवसर होता है. ஸ்னோவில் வந்து நல்ல பனியில் அப்படியே ஸ்லிப் ஆகி ஜம்ப் பண்ணி அதோட இம்மென்ஸ் பியூட்டியை நமக்குள்ள கேதர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீயிங் தான் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜலிய खेल ஜல்னா வாட்டர், aquatic sports thrilling aquatic sports வந்து river rafting, canoeing and kayaking. river rafting and canoeing ரெண்டுமே வந்து ரிவர்ஸில் பண்ணுவாங்க. ஃப்ளோயிங் வாட்டர் இருக்கணும் வேணும் அதுக்கு ரெண்டுத்துக்குமே. ரிவர் ராஃப்டிங் வந்து டீமாக செயல்பட்டு ராஃப்டிங் பண்ணுவாங்க. இட் நீட்ஸ் ப்ராப்பர் ட்ரைனிங். ஆனால் கனோயிங் வந்து 1 or 2 கேன் பி சீட்டட். இதுவும் ரிவர்ஸில் தான் பண்ணுவாங்க. கயாக்கிங்கில் என்னன்னா இட்ஸ் டன் ஆன் ஸ்டாக்னன்ட் வாட்டர், அது ரிசர்வயர்ஸ், பாண்டு, லேக்கு அந்த மாதிரி இதில் கயாக்கிங் பண்ணலாம். ஒன்லி 1 கேன் பி சீட்டட். இது வந்து கவர்டு போட்டாக இருக்கும். जलीय क्रीड़ाएं एक्वाटिक गेम्स. जलीय क्रीड़ाओं के क्षेत्र में उत्तरी भारत पर तो प्रकृति ने मुक्त हस्त से अपना खजाना लुटाया है. அக்வாட்டிக் கேம்ஸ் ஃபீல்டில் நார்த் இந்தியாவில் இயற்கை வந்து தன்னுடைய ஃப்ரீ ஹேண்ட்ஸ்னால எல்லா ட்ரெஷரையும் அங்கே தான் இட் ஹஸ் ஸ்பெண்ட். அதாவது ஃபுல்லாக இங்கே வாட்டர் ரிசர்வேயர்ஸ் இருக்குது, நிறைய அவ்வளவு ட்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறாங்க. யஹா கி சுரம்ய ஜீலிங் नदियांग तथा बांध मनुष्य को आमंत्रण देते हैं. இங்கே இருக்கிற பியூட்டிஃபுல் லேக்ஸ், ரிவர்ஸ், டேம்ஸ்லாம் மனுஷங்களை இன்வைட் பண்ணுற விதமாக இருக்குது, இங்கே அழைக்கிற மாதிரி இருக்குது. यहाँ की सतत प्रवाहिनी पवित्र नदियों एवं जलाशयों में जल क्रीड़ाओं के नए नए रूप आज दिखाई देते हैं. இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்லி ஃப்ளோயிங் ஹோலி ரிவர்ஸ். எதுக்கு கான்ஸ்டன்ட்லி ஃப்ளோயிங்னா இது வந்து பெரினியல் ரிவர்ஸ், எப்பவுமே ஹிமாலயாஸ்லேருந்து ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ், ஒரிஜினேட் ஆகி ஃப்ளோ ஆகிற ரிவர்ஸ் வந்து இட் ஃப்ளோஸ் த்ரூ அவுட் த இயர். ஏன்னா எப்பயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், வற்றாது தண்ணி. ஸோ அதனால் கான்ஸ்டன்ட்லி ஃப்ளோயிங் ஹோலி ரிவர்ஸ்லாம் அண்ட் ரிசர்வயர்ஸில் வாட்டர் கேம்ஸ் வந்து நியூ ஃபார்ம்ஸ்லாம் இங்கே வி கேன் சி ஹியர். रिवर राफ्टिंग, कयाकिंग, कैनोइंग, पाल नौकायन आदि क्रीड़ाएं अत्यंत लोकप्रिय होती जा रही हैं. இங்கே வந்து ரிவர் ராஃப்டிங், கயாக்கிங், கேனோயிங், அப்புறம் செயிலிங், இந்த கேம்ஸ்லாம் இட்ஸ் வெரி பாப்புலர் ஹியர்.
हिमालय से निकलने वाली नदियों में जल क्रीड़ा का विशेष आनंद है. ஹிமாலயா மவுண்ட் ஹிமாலயாஸ் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரிஜினேட் ஆகிற ரிவர்ஸில் வாட்டர் கேம்ஸ் இருந்து इट्स गिव्स स्पेशल हैप्पीनेस. राफ्टिंग के लिए गंगा का प्रवाह बहुत उपयुक्त है. रिवर राफ्टिंग का गंगा रिवर வந்து इट्स वेरी सूटेबल. रिवर राफ्टिंग बहती हुई नदी में नीचे से ऊपर की ओर की जाती है. रिवर राफ्टिंग इज डन ऑन फ्लोइंग रिवर्स फ्रॉम बॉटम टू टुवर्ड्स टॉप. ओके. एंड गंगा की धारा देवप्रयाग से आगे बढ़ते ही राफ्टिंग के अनुकूल हो जाती है. அதுக்கப்புறம் கங்கா ரிவர் ஆக்சுவலாக இட் ஃப்ளோஸ் த்ரூ மெனி பிளேசஸ். அது நிறைய பிளேஸ் வழியாக அது ஓடிட்டு இருக்கு. ஆனால் அதோட ஸ்ட்ரீம், அந்த வாட்டர் கரண்ட் சொல்கிறேன், ரொம்ப வந்து ஹார்ம் இல்லாமல் கரெக்டாக ரிவர் ராஃப்டிங்க்கு சூட்டபிளாக தேவ் பிரயாகுங்கிற ஒரு இடம், இது வந்து இட்ஸ் இன் उत्तराखंड स्टेट. இந்த தேவ் பிரயாக்லேருந்து முன்னேறி போனால் தான் இட்ஸ் வெரி सूटेबल फॉर राफ्टिंग. लगभग 70 किलोमीटर तक का यह हिस्सा ऋषिकेश तक राफ्टिंग के लिए आदर्श बन जाता है. ஸோ இந்த தேவப்பிரயாகுங்கிற இடத்துல இருந்து அபவுட் 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அப் டு டில் ரிஷிகேஷுங்கிற சிட்டி வரைக்கும், தேவப்பிரயாக் டு ரிஷிகேஷ் வந்து 70 கிலோமீட்டர்ஸ். அந்த பார்ட் ஆஃப் கங்கா தான் இட்ஸ் வெரி सूटेबल அண்ட் ஐடியல் ஃபார் रिवर राफ्टिंग. कैनोइंग और कयाकिंग जल क्रीड़ा का एक दूसरा ही रूप है. सो अदर वाटर गेम्स है ना, कैनोइंग एंड कयाकिंग. कैनोइंग नदियों में की जाती है, जबकि कयाकिंग जलाशयों में खेले जाने वाला खेल है. இது வந்து कैनोइंग வந்து ரிவர்ஸில் அது வந்து இட்ஸ் பிளேடு, அண்ட் வெரஸ் கயாக்கிங் வந்து இட்ஸ் பிளேட் இன் ரிசர்வயர்ஸ், அதாவது பாண்ட்ஸு, லேக்ஸு அந்த மாதிரி. हवाई खेल, हवाना एयर. एरियल स्पोर्ट्स, थ्रिलिंग एरियल स्पोर्ट्स வந்து பலூனிங், பேராகிளைடிங் அண்ட் ஹேங் கிளைடிங். பலூனிங்கில் ஹாட் ஏர் பலூன் கீழே ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும். ஸோ டூரிஸ்ட்லாம் இதில் உட்காந்துட்டு போவாங்க. பேராகிளைடிங்கில் 2 people கேன் கோ அட் எ டைம். ஸோ 1 will be a trained person. நம்ம வந்து டூரிஸ்டாக நம்ம போகலாம். ஹேங் கிளைடிங்கில் only 1 கேன் யூஸ் திஸ். ஸோ he needs a proper training வேணும் இதுக்கு. हवाई खेल, एरियल स्पोर्ट्स. पर्वतों से घिरी घाटियों में अनेक हरे भरे मैदान हैं जो बलूनिंग, हैंग ग्लाइडिंग, पैराग्लाइडिंग व पैरासेलिंग जैसे साहसिक और उमंग भरे खेलों के लिए सर्वथा उपयुक्त हैं. மவுண்டன்ஸ் சரௌண்டட் வேலிஸ், அதாவது மலைகள் சூழப்பட்ட பள்ளத்தாக்குகள் இருக்கும்ல, அங்கே வந்து நிறைய க்ரீன் கிரவுண்டெல்லாம் இருக்கும். அது வந்து பலூனிங், அப்புறம் ஹேண்ட் கிளைடிங், பேராகிளைடிங் அண்ட் பேராஸ்லைடிங் போன்ற அட்வென்ச்சரஸ் அண்ட் எக்ஸைட்டிங் ஸ்போர்ட்ஸ்க்காக கம்ப்ளீட்லி சூட்டபிள். இந்த ग्रीन ग्राउंड எல்லாம் suitable for all these exciting thrilling aerial sports. मनुष्य की पक्षियों की भांति आकाश में उड़ने की अभिलाषा को ये हवाई खेल बड़ी आसानी से पूरा कर देते हैं. மனுஷங்களுக்கு வந்து பறவைகள் போல வானத்தில் பறக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குல்ல, அதை வந்து அவங்க வந்து இந்த ஏரியல் ஸ்போர்ட்ஸ் வழியாக ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க. बलूनिंग एक ऐसा हवाई खेल है जिसमें भरपूर आनंद एवं मनोरंजन होता है. Ballooning is also one such aerial sport in which it gives abundant happiness and entertainment. इसके लिए खुले मैदान की आवश्यकता होती है. இதுக்காக ओपन ग्राउंड வந்து தேவைப்படுது. एक बड़े गुब्बारे के नीचे 6 से 7 लोगों के बैठने के लिए टोकरीनुमा जगह बनी रहती है. ஒரு பெரிய பலூன் கீழே 6 to 7 people உட்கார்ற மாதிரி ஒரு பேஸ்கெட் ஷேப்டு இடம் வந்து ஆக்கப்பட்டிருக்கும். பேஸ்கெட் ஷேப்டு பிளேசஸ் மேடு. गरम हवा के दबाव से गुब्बारे को उड़ाया जाता है. ஹாட் ஏரோட ப்ரெஷர்னால அந்த பலூன் வந்து இஸ் ப்ளோன். அதனால அந்த ப்ரெஷர்னால தான் அது மேலே பறக்குது. गुब्बारा 100 feet तक की ऊंचाई तक जा सकता है. அந்த பலூன் வந்து 100 feet ஹைட் வரைக்கும் அது போக முடியும், அந்த ஹாட் ஏர் பலூன். हवा ठंडी होने पर गुब्बारा नीचे आ जाता है. அந்த ஏர் வந்து கூல் ஆயிட்ட பிறகு அந்த பலூன் ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும். पैराग्लाइडिंग और हैंग ग्लाइडिंग रोमांचकारी हवाई खेल है. बलूनिंग तवर पैराग्लाइडिंगो, हैंग ग्लाइडिंगो और 2 अदर थ्रिलिंग एरियल स्पोर्ट्स. इसके लिए प्रशिक्षित सदस्यों का सहयोग लेना होता है. இதுக்காக
we need the collaboration with the trained members. இதுக்காகவே ட்ரைனிங் போய் பண்ணவங்க கூட தான் சேர்ந்து பண்ண முடியும். पैराग्लाइडिंग के लिए ऐसे स्थलों का चुनाव किया जाता है जहां 35 डिग्री से 45 डिग्री की ढलान हो, साथ ही पेड़ तार आदि की कोई बाधा न हो. पैराग्लाइडिंग we have to choose such place where the slope of the mountain is 35 degree to 45 degree angle இருக்கணும் அந்த mountain slope. அதுக்கப்புறம் கூடவே இந்த ட்ரீஸ் வயர்ஸ் போன்ற அந்த எனி அப்டக்கிள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ தட் அது ஃப்ரீயாக பறக்கிறதுக்காக. दौड़ने के लिए 20 से 75 मीटर समतल भूमि हो. ஸோ ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிட்டு ஓடிட்டு போயிட்டு தான் அது விழ முடியும், அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த ஓடுறதுக்காக 20 to 75 மீட்டர் ஃப்ளாட் லேண்ட் தேவைப்படுது. उतरने के लिए 10x10 मीटर का स्थान हो. ஸோ டு கெட் ஆஃப் இறங்குறதுக்கும் அதே மாதிரி தான், we need a 10x10 மீட்டர் பிளேஸ் வேணும். पिथौरागढ़ और भीमताल में पैराग्लाइडिंग और हैंग ग्लाइडिंग की सुविधा उपलब्ध है. ஸோ இந்த டூ பிளேசஸ் பித்தௌராகட் அப்புறம் பீம்தால், இது ரெண்டும் பிளேசஸ் இன் உத்தரகாண்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இந்த ரெண்டு இடத்துலையும் पैराग्लाइडिंग அண்ட் हैंग ग्लाइडिंग फैसिलिटीज़லாம் अवेलेबल. इस रोमांचकारी खेल में एक या दो व्यक्ति ही भाग ले सकते हैं. இந்த த்ரில்லிங் ஸ்போர்ட்ஸில் 1 or 2 person தான் கேன் பார்ட்டிசிபேட். इसमें शरीर का संतुलन बनाए रखना बहुत ज़रूरी होता है. இதில் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் த பாடி. அப்படி அப்படியே டான்ஸ் ஆடக்கூடாது, ஸோ பேலன்ஸ்டாக இருக்கணும். इसमें ग्लाइडर, हार्नेस, डोरी और हेलमेट आदि की आवश्यकता होती है. இதுக்கு வந்து we need a glider, harness, அது ஸ்ட்ராப் மாதிரி கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கு, ஹெல்மெட்டு இதெல்லாம் நீடட். இந்த லாஸ்ட் பேசேஜில் நம்ம रोमांचकारी खेल ஆல் த த்ரில்லிங் ஸ்போர்ட்ஸோட அட்வான்டேஜ் நம்ம பார்க்க போகிறோம். सामान्यतः खेले जाने वाले दौड़ कूद आदि खेलों की अपेक्षा इन रोमांचकारी खेलों को खेलने का अलग ही आनंद है. யூஸ்வலாக காமனாக நம்ம விளையாடுற அந்த ஓடுறது, குதிக்கிறது, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை விட த்ரில்லிங் ஸ்போர்ட்ஸை விளையாடுறதுனால அதோட சந்தோஷமே तनी தான் இந்த மாதிரி थ्रिलिंग स्पोर्ट्स விளையாடுறது. प्रकृति और पर्यावरण को नुकसान पहुंचाए बिना मन की तरंगों पर झूलने का ऐसा आनंद और कहीं नहीं मिल सकता. நம்ம இயற்கையையும் என்விரான்மெண்ட்டையும் எந்த ஒரு கெடுதலும் ஏற்படுத்தாம இந்த மாதிரி ரோமாஞ்சக்காரி கேல் த்ரில்லிங் ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாடுறதுனால மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆகுது. அதை வந்து வேற எதுனாலும் we cannot get anywhere else. जो जो इन खेलों की ओर रुचि बढ़ती जाती है, त्यों-त्यों प्रकृति की विराटता, उदारता और वरदानों को परखने की समझ भी विकसित होती जाती है. இந்த மாதிரி ரோமாஞ்சக்காரி கேல்ல த்ரில்லிங் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு மனுஷங்க மத்தியில். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக நேச்சருடைய அந்த ஹியூஜ்னஸ், எவ்வளோ பெரிய உலகம் இது, அந்த மாதிரி நமக்கு தெரியுது. அதோட ஜெனராசிட்டி, அது நமக்கு கொடுத்த வரங்கள், இதெல்லாம் நமக்கு அதை பற்றிய புரிதல், இயற்கையை பற்றிய நம்ம புரிதலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. इनसे साहस, उमंग, ऊर्जा, निर्भरता, तत्परता, सदास्यता और मैत्री के भाव जीवन के अनिवार्य अंग बन जाते हैं. இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் த்ரில்லிங் ஸ்போர்ட்ஸ்னால நமக்கு வந்து அட்வென்ச்சர், எக்ஸைட்மெண்ட், எனர்ஜி, டிபெண்டன்சி, குவிக்னஸ், நோபல் மைண்டட்னஸ், ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் நமக்கு எவ்வளோ முக்கியம், எசென்ஷியல் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ये खेल जीवन में सकारात्मक चिंतन को बढ़ावा देते हैं. இந்த ஸ்போர்ட்ஸ் த்ரில்லிங் ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம லைஃபுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை ப்ரமோட் பண்ணுது. सारांश, समरी ऑफ द लेसन. खेल का नाम लेते ही मन में रोमांच पैदा हो जाता है. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நேம் எடுத்தாலே நமக்கு வந்து மனசுல வந்து ஒரு த்ரில்லிங் வந்து வருது. खेल मुख्यतः 3 प्रकार के होते हैं: स्थलीय खेल, जलीय खेल और हवाई खेल. स्पोर्ट्स आर ऑफ मेनली 3 टाइप्स: टेरेस्ट्रियल, एक्वाटिक एंड एरियल स्पोर्ट्स. इस पाठ में साधारण खेलों से हटकर कुछ साहसिक और रोमांचकारी खेलों का वर्णन किया गया है. இந்த லெசன்ல ஆர்டினரி, சிம்பிள், யூஸ்வலாக காமன்லி பிளேடு கேம்ஸை தவிர்த்து மீதி அட்வென்ச்சரஸ் அண்ட் த்ரில்லிங் கேம்ஸ் எல்லாம் பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. इन खेलों में भाग लेने से हमारे अंदर निर्भयता,
उमंग, आत्मानुशासन और प्रकृति से प्रेम जागृत होता है. இந்த த்ரில்லிங் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுறதுனால அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால நமக்குள்ள வந்து ஃபியர்லெஸ்னஸ், எக்ஸைட்மெண்ட், செல்ஃப் டிசிப்ளின், அப்புறம் லவ் டுவர்ட்ஸ் நேச்சர், இதெல்லாம் நமக்குள்ள இட் அவேக்கன்ஸ் ஆல் தீஸ் குவாலிட்டிஸ். தேங்க்யூ.